ஸ்டீஃபன் ராஜ், ஸோ உங்களை பற்றி நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்லணும் சார். 9th ஸ்டாண்டர்ட் முடிக்கும்போது எனக்கு என்ன வயசு நினைக்கிறீங்க? ஸோ அப்புறம் வந்து அவர் ஐயா கூட போயிட்டு ரமணன் சார் கூட அங்கே இருக்கும்போது அவர் எனக்கு இங்கேயே வேலை செய் அப்படின்னாரு. அப்போ மூணாருக்கு அந்த விடுமுறைகள் கூட போக முடியாது. என் அப்பா அம்மா கடிதம் எழுதுறேன், இந்த மாதிரி ஒரு அருமையான இடம் கிடச்சிருக்கு சினிமா ஃபீல்டில், கிளாசிக்கல் கிட்டார். அப்போ நான் ஒரு இசையமைப்பாளர் ஹாரி ஜெயராஜ் அவர்கள் நாங்களாம் ஒரு பெரிய பேட்ச் இருந்தோம். அது வந்துட்டு 87 வந்து நான் வந்துட்டு ட்ரினிட்டி காலேஜ் ஆஃப் லண்டன், அவர் அந்த இதில் வந்துட்டு நான் வந்து 86 மார்க்கில் நான் அப்போ பாஸ் பண்ணேன். நான் வந்து இசைஞானிக்கு ஒளிப்பதிவாளராக இருந்ததில்லை, நான் சின்ன பையன். சசிதரன் அவர் தான் அந்த ரமண மாலையெல்லாம் பண்ணது, நான் தான் அசிஸ்டண்ட்டாக இருந்தேன். அப்போ இருந்து நான் அப்படியே வந்தவுடனே என்னுடைய குருநாதர், நான் ஒரு இயக்குனராக ஆகணும்னு ஆசைப்பட்டேன். இல்லை நீ சவுண்டு படிச்சுக்கோ, உனக்கு மியூசிக் நாலேஜ் நல்லாயிருக்கு, மியூசிக் படிச்சுக்கணும்னு நான் மியூசிக் கிட்டார் எடுத்துகிட்டு மயிலாப்பூர் படிப்பேன். மயிலாப்பூர்லேருந்து சாலிகிராம் வரைக்கும் வருவேன். இங்கே வந்துட்டு திவாகர் மாஸ்டர்கிட்ட வந்து கிட்டார் கார்ட்ஸ் வாசிக்க நைட்டு 10 மணிக்கு வருவேன். இப்படி இரவு பகலாக அப்போல்லாம் நாங்கள் உறக்கமே இல்லைன்னு வச்சுக்கோங்க. உறக்கம் அந்த சிம்ஃபோனியை கேட்குறதுக்கு ஒரு நாலேஜ் வேணும். ஸோ நீங்கள் எல்லாருக்குமே சும்மா சிம்ஃபோனியாக என்ன பண்ணுறது, எதை வாசிக்கிறார் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் சிம்ஃபோனியை கேட்குறதுக்கு ஒரு அறிவு வேணும், ஒரு நாலேஜ் வேணும், அந்த இசையை ரசிக்க தெரியும். நம்ம முதல்ல வந்துட்டு சிம்ஃபோனின்றது இந்த உலகத்தினுடைய உச்சம். ஒரு வானத்தின் சூரியன் போன்றது, நட்சத்திரம் போன்றது சொல்லலாம். ஏன்னா அந்த உச்சத்தை வந்து நமது இசைஞானி வந்து இன்னைக்கு உலகத்தை போய் தொட்டு பார்க்கிறார் இசையின் போது. அது பெரிய பெரிய மகிழ்ச்சி தான். நம் வாழ்க்கையில் நம் வாழும் காலத்தில் அவர் உள்ளுக்குள்ளேருந்து வரணும் அந்த மியூசிக் வந்துட்டு. அது அவருக்கு தான் சொல்ல முடியும் வந்துட்டு. அந்த சிம்பனி அந்த நோட்ஸ் எழுதும்போது அது பாட்டு அதுக்கு. ஆனால் அவங்க கட்டத்தில் பண்ணது தான் பாடல். இன்றைக்கி இசை பண்ணுறதுன்றது சினிமாவில் என்னையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிள். கலைஞருடைய இறப்புக்கு நான் தான் பண்ணப்பட்டேன். காவிய தலைவன் கலைஞர் இப்போ ராகுல்ஜிக்கு லேட்டஸ்ட்டாக ஒரு பாட்டு பண்ணியிருந்தேன். அண்ணன் செல்வ பிரதி அவர்கள் இந்த பிறகு கொடுத்தாங்க. அந்த பாடலை ஹிந்திலையும் பண்ணியிருக்கேன், தமிழ்லையும் பண்ணியிருக்கேன். அந்த பாட்டும் பெரிய ஹிட் ஆச்சு அந்த பாட்டு. பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை இன்டர்வியூ எடுக்க போறோம் அப்படின்னா ஸ்டீஃபன் ராஜ் அவர்கள். அவர் வந்து இளையராஜா அவர்களோட ஒரு ரெக்கார்டிஸ்டா, ஒரு மியூசிக் கம்போசரா, அது மட்டும் இல்லாம அவர் இளையராஜா அவர்கள் மட்டும் இல்லாம பல ஒரு மியூசிக் ஜாம்பவான்கள் அவர்கள் கிட்ட எல்லாம் வேலை செஞ்சிருக்காரு. ஸோ அவர்கிட்ட தான் இன்னைக்கு நிறைய விஷயங்கள் இந்த சிம்பனி பத்தியும் இளையராஜா அவர்களோட டிராவல் பண்ண விஷயம் அவரை பத்தியும் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். ஐயா வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இசைஞானி ஐயா அவர்களுடைய இந்த சிம்பனி இசைக்கும் இந்த நேரத்திற்கு அவருக்கு தமிழ் இனத்தின் சார்பாகவும் மக்களின் சார்பாகவும் அனைத்து இசைக்கலைஞர் சார்பாகவும் என்னுடைய வணக்கத்தையும் அவருக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஸ்டீஃபன் ராஜ், ஸோ உங்களை பற்றி நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்லணும் சார். ஏன்னா நான் வந்து மூணாறில் பிறந்தவன். சென்னையில் 6ஆம் வகுப்புலேருந்து படிக்க ஆரம்பித்தேன். இங்கே வந்து நான் சாந்தோம் பகுதியில் நான் மயிலாப்பூரில் இருந்தேன். அங்கே இருக்கும்போது ஜெய்ஸ்ரீ பிக்சர்ஸ் டாக்டர் எஸ்வி ரமணன் சார் உருவங்கள் மாறலாம் படம் இயக்குனர் அவர் தான். இன்னும் சொல்லப்போனால் அவங்க பத்மா சுப்பிரமணியம் அம்மையாருடைய அண்ணா, இன்னைக்கு அனிருத்தோட தாத்தா. அவர் மிகப்பெரிய விளம்பர ஜாம்பவான். அவர் தான் அவருடைய ஒளிப்பதிவு கூடம் தான் சிஏடி காலனியில் இருந்தது, ஜெய்ஸ்ரீ பிக்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வந்து நான் 83 9th ஸ்டாண்டர்ட் நான் படித்து எக்ஸாம் எழுதிட்ட பிறகு அந்த இடைப்பட்ட நாட்கள், விடுமுறை நாட்களில் வேலைக்கு செல்லலாம்ன்ற போது என்னுடைய தந்தையார் கொண்டு போய் அம்மாவிடம் கேட்டு என்னை வர சொன்னாங்க. அப்படி தான் அந்த ஸ்டுடியோக்குள்ளே போனேன். போகும்போது ஐயா முதல் நான் பார்த்தது வந்து மனோரமா ஐயா ஒய்ஜி மகேந்திரன் அவர்கள். நான் உள்ளே போகும்போது அவங்க வெளியில் வந்தாங்க, பார்த்தேன். அப்புறம் சிவாஜி சார் டப்பிங் பேசுகிறாரு. வியட்நாம் வீடு சுந்தரம் ஐயா வந்து லிரிக்ஸ் எழுதி கொடுக்குறாங்க. இந்த காட்சியை பார்த்தேன். அப்போது எனக்கு சினிமாலாம் தெரியாது. எனக்கு இவங்கெல்லாம் பார்க்கும்போது கூட எனக்கு பெருசாலாம் எனக்கு தெரியல, எனக்கு தெரியாது. அது அந்த அளவுக்கு என்னுடைய நாலேஜ் இல்லை. ஏன்னா 9th ஸ்டாண்டர்ட் முடிக்கும்போது எனக்கு என்ன வயசு நினைக்கிறீங்க. ஸோ அப்புறம் வந்து ஐயா கூட போயிட்டு ரமணன் சார் கூட அங்கே இருக்கும்போது
அவர் எனக்கு இங்கே வேலை செய் அப்படின்னாரு. அப்போ மூணாருக்கு அந்த விடுமுறைகள் கூட போக முடியாது. என் அப்பா அம்மாவுக்கு கடிதம் எழுதுகிறேன். இந்த மாதிரி ஒரு அருமையான இடம் கிடச்சிருக்கு சினிமா துறையில், நான் அதை கற்றுக்கிட்டு படிக்க போகிறேம்மா, நான் வந்து நேரம் கிடைக்கும்போது படிச்சுக்கிறேன்னு சொல்லிவிட்டு நான் அவர்கிட்ட தொடர்றேன். நான் வந்துட்டு அதுக்கடுத்து படிக்கலான்னு சொல்லும்போது நான் வந்துட்டு இவங்களெல்லாம் பார்க்குறேன். அப்போ வந்து இசைஞானி எல்லாருமே வந்து அங்கே வந்து ரெக்கார்ட் பண்ணுவாங்க. வாரந்தோறும் சனி ஞாயிறில் ஐயா இசைஞானியுடைய ஒர்க் நடக்கும். எல்லாருமே வருவாங்க. அவருடைய குருநாதர் ஜி.கே. வெங்கடேஷ் ஐயா, எல் வைத்தியன் சார், அவங்க பெரிய பெரிய ஜாம்பவான்கள். அப்போ எனக்கு ராஜா சாரை பற்றிலாம் பெருசாக தெரியாது. ரெக்கார்டிங் வராங்க, ரெக்கார்டிங் ஸ்டுடியோவில் நம்ம ஒரு அசிஸ்டண்ட்டாக இருக்கிறோம் அப்படின்ட்டு தான் நான் வந்து வேலை செஞ்சுருந்தேன். அப்புறமா தான் எனக்கு நாலேஜுக்கு தெரிய இசையமைப்பாளர்னா இது இந்த மாதிரி பாடல்கள், நம்ம பெரிய இடத்துல இருக்கிறோம் அப்படின்னு நினச்சி நான் தொடர்ந்து படிக்க ஆரம்பிக்கிறேன். அப்போ நான் என்னை இசை படிக்க 84 நினைக்கிறேன், 85 என்னை வந்து தன்ராஜ் மாஸ்டர் இன்ஸ்டியூட்டில் அப்துல் சர்தார் அவர்கள் அங்கே வந்து இருந்தாங்க, ஜெகதீஷன் மாஸ்டர் இருந்தாங்க, 2 பேர். அவங்க வந்து என்னை ஜாயின் பண்ணி விட்றாங்க, என்னை அங்கே கொண்டு போயிட்டு. அப்போ நான் வந்து கிளாசிக்கல் கிட்டார் படிக்கிறேன். ஓகே. கிளாசிக்கல் கிட்டார் அப்போ நான், ஒரு இசையமைப்பாளர் ஹாரி ஜெயராஜ் அவர்கள், நாங்களாம் ஒரு பெரிய பேட்ச் இருந்தோம் அதில் வந்துட்டு. அப்போ வந்து 87 வந்து நான் வந்துட்டு ட்ரினிட்டி காலேஜ் ஆஃப் லண்டன், அதில் வந்து ஃபஸ்ட் கிரேட் டேவிட் ராபின்சன் லண்டன், அவர் தான் எக்ஸாமினர். அவர் அந்த இதில் வந்துட்டு நான் வந்து 86 மார்க்கில் நான் அப்போ பாஸ் பண்ணேன். ஏஷியாவில் வந்து ஒரு 500 ஸ்டூடெண்ட் ஏதோ சொல்லியிருந்தாங்க. அவர் எனக்கு டன்ஹில்லேருந்து எனக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தார் அந்த எக்ஸாமினர் என்னை பாராட்டி. ஆக்சுவலி ப்ராக்டிஸ் கூட நேரம் கிடைக்கல, அந்த நேரத்தில் ஷூட்டிங் போயிடுவேன் காலையில் குருநாதரோட. அப்படிலாம் இருந்து அந்த இதை நான் வளர்ந்தேன். நான் வந்து இசைஞானிக்கு ஒளிப்பதிவாளராக இருந்ததில்லை, நான் சின்ன பையன். சசிதரன் அவர் தான் அந்த ரமண மாலையெல்லாம் பண்ணது, நான் தான் அசிஸ்டண்ட்டாக இருந்தேன். நான் ஓகே. அப்போ இருந்து நான் அப்படியே வந்த உடனே என்னுடைய குருநாதர், நான் ஒரு இயக்குனராக ஆகணும்னு ஆசைப்பட்டேன். இல்லை நீ சவுண்டு படிச்சுக்கோ, உனக்கு மியூசிக் நாலேஜ் நல்லாயிருக்கு, மியூசிக் படிச்சுக்கணுன்னு நான் மியூசிக் கிட்டார் எடுத்துகிட்டு மயிலாப்பூர் படிப்பேன். மயிலாப்பூர்லேருந்து சாலிகிராம் வரைக்கும் வருவேன். இங்கே வந்துட்டு திவாகர் மாஸ்டர்கிட்ட வந்து கிட்டார் கார்ட்ஸ் வாசிக்க நைட்டு 10 மணிக்கு வருவேன். இப்படி இரவு பகலாக. அப்போல்லாம் நாங்கள் உறக்கமே இல்லைன்னு வச்சுக்கோங்க, உறக்கம் இல்லாத ஒரு வாழ்க்கை தான். 10-20 ஆண்டு காலம், 25 ஆண்டு காலம் முழு மோகமும் இந்த இசை மோகமும் இந்த சமூகத்தினுடைய முகத்திடம் தான் எனக்கு. ரொம்ப ரொம்ப அழகாக உங்களை பற்றின ஒரு விஷயங்கள் எங்களுக்கு ஷேர் பண்ணிங்க சார். இளையராஜா அவர்களோட இந்த சிம்பனி இன்னும் கொஞ்ச நேரத்தில் இன்னைக்கு நடக்க போகுது. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இந்த சிம்பனினா என்ன? இது ஒரு நல்ல கேள்வி. பார்த்தீங்கன்னா சிம்பனி, ஏன்னா இப்போ மீடியா இருக்கிறதுனால தான் அந்த சிம்பனினா என்னன்றது வந்து உலகத்துக்கு தெரியுது. அவருக்கு முதல்ல நன்றி சொல்லணும் இசைஞானி அவர்களுக்கு. சிம்பனிக்கு என்ன, அந்த சிம்பனியை கேட்குறதுக்கு ஒரு நாலேஜ் வேணும். ஸோ நீங்கள் எல்லாருக்குமே சும்மா சிம்பனினா என்ன பண்ணுறாரு, எதை வாசிக்கிறார் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் சிம்பனியை கேட்குறதுக்கு ஒரு அறிவு வேணும், ஒரு நாலேஜ் வேணும், அந்த இசையை ரசிக்க தெரியணும். முதல்ல வந்துட்டு சிம்பனின்றது இந்த உலகத்தினுடைய உச்சம், ஒரு வானத்தின் சூரியன் போன்றது, நட்சத்திரம் போன்றது சொல்லலாம். ஏன்னா அந்த உச்சத்தை வந்து நமது இசைஞானி வந்து இன்றைக்கி உலகத்தை போய் தொட்டு பார்க்குறார். இசைன்னும் போது அது ஒரு பெரிய மகிழ்ச்சி தான். நம் வாழ்க்கையில் நம் வாழும் காலத்தில் அவரை நாம் பார்த்திருக்கிறோம், அவரை சந்தித்திருக்கிறோம். அவரோடு பெரிய பணி செய்யவில்லை என்றாலும் சிறு பணிகளில் நாம் பங்கேற்றிருக்கின்றோம். அந்த இடத்தில் அவர் செய்கின்ற அந்த இசையை நாம் கேட்பது என்பது மிக அரிது. ஏன்னா இன்றைக்கின்ற வர ஜெனரேஷன் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி டெக்னாலஜி எல்லாமே கையிலேயே ஃபிங்கர்லேயே வந்துடுச்சு, உங்களுக்கு வந்து டிஜிட்டல். ஸோ இப்போ நீங்கள் எதுனா உடனே சிம்பனி என்னென்னு பார்ப்பீங்க. சிம்பனி என்பது பார்த்திங்கன்னா இசை இன்றைக்கி வந்து சின்ன குழந்தைங்களும் கூட வாசிக்கிறாங்க, உடனே பாட்டு வாசிக்கிறாங்க. நீங்கள் பார்ப்பீங்க எல்லா சேனல்லையும் சூப்பர் சிங்கர்ஸ் அது இதுன்னு வந்தவரை குழந்தைங்க பிரமாதமாக பாடுவாங்க, கை தட்டுவாங்க, 4 ஜட்ஜஸ் கை தட்டுவாங்க. இதெல்லாம் அந்த வேடிக்கையெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறோம் நம்ம வந்து. ஆனால் வந்துட்டு அந்த சிம்பனின்றது பார்த்திங்கன்னா அவர் வயது பாருங்கள், 81 82 வயது. இந்த வயதில் தான் அவரால் சிம்பனி பண்ண முடியும். கிட்டத்தட்ட வயசு இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு அவர் இல்லை பாருங்கள், அவ்வளோ அனுபவம் தேவைப்படுது அந்த சிம்பனி பண்ணுறதுக்கு, இவ்வளவு காலகட்டங்கள் தேவைப்படுகிறது. சார் அவர் 86 88 அந்த காலகட்டத்திலேயே 2 சிம்பனியும் வந்து இங்கிலீஷ் ஆல்பம்ஸ் வந்து ரிலீஸ் பண்ண மாதிரியும், ஆனால் அது சரியாக அங்கீகரிக்கப்படலை அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுதே சார். ஆமாங்க, அது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து சிம்பனியில் அவர் பண்ணது ஒரு ஃபோக் டைப்பான நம்மளுடைய ஃபோக்கு எடுத்து தான் பண்ணியிருந்தார். நத்திங் பட் விண்டெலாம் பார்த்தீங்கன்னா, ஆமாம் சார், அந்த ஃப்ளூட் பீட்லாம் கேட்டிங்கன்னா ரொம்ப அழகாக அது அந்த மாதிரி ஒரு ஃபிட்டு. ஆனால் வந்து சிம்பனின்றது வந்து அது ஒரு செவிலி தயார் மாதிரி அந்த ஃப்ளூட்டுன்றதெல்லாம்
ஆனால் இது வந்து டாக்டர்லேயே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்ரேஷன் டாக்டர் மாதிரி தான் இந்த சிம்ஃபனியினுடைய டாக்டர். இப்போ வந்து சிம்ஃபனின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாழ்வியல் அவர் வாழ்ந்திருக்கணும். அவர் வாழ்ந்து அந்த இசையை நோட்ஸ், அதாவது ஒரு வயலின் அந்த செக்ஷன் இருக்குன்னா ஒரு செல்லோ இருக்கும், வயலா இருக்கும், வயலின் இருக்கும். ஸோ அதனுடைய ஃபேமிலி, அதனுடைய பார்ட், எத்தனை பார்ட்ன்றதுன்னு ஒன்று இருக்குது. இப்போ வந்து 4 பார்ட் இருக்குது, 7 பார்ட் இருக்குது, 12 பார்ட் இருக்குது. ஹார்மனி, இப்போ ஒரு மெலடி, இப்போ ஒரு பேஸ் போயிட்டுருக்கும், ஓகே, ஒரு பேஸ் போயிட்டுருக்கும், செல்லோன்னா ஒரு பேஸ் போயிட்டுருக்கும். அந்த பேஸ்க்கு அடுத்து மெலடி, மிட்டு, அதுக்கு அடுத்து மெலடி வரும், மெட்லி மாதிரியா? ஆமாம், ஃபியூஷன் இல்லை. அது வந்துட்டு அவர் உள்ளுக்குள்ளேருந்து வரணும் அந்த மியூசிக் வந்துட்டு. அது அவருக்கு தான் சொல்ல முடியும் வந்துட்டு. அந்த சிம்ஃபனியை அந்த நோட்ஸ் எழுதும்போது அது பார்ட் அதுக்கு அடுத்து பார்ட் யார் பேஸ்னா என்ன செக்ஷன், பேஸ் செக்ஷனுக்கு அடுத்து செல்லோ செக்ஷனுக்கு அடுத்து ட்ரம்பட் செக்ஷனுக்கு அடுத்து சாக்ஸோ செக்ஷன், அப்புறம் ஃப்ளூட் செக்ஷன், அப்புறம் ஃபைனலாக ரிதம், டிம்பனி. ஸோ இவ்வளவும் அந்த இசையில் வந்து சேரணும். இத்தனையும் லைவ். ஸோ எல்லாமே மேனுவல் பிளேயிங், ஃபுல்லாக மேனுவல் பிளேயிங். அந்த ஸ்கேல்ஸ் என்ன ஸ்கேல் அவர் டிசைட் பண்ணியிருக்கார், என்ன டெம்போ, 2/4, 3/4, 7/8, 6/8. ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒரு சிக்னேச்சர் சொல்கிறாங்க இல்லைங்களா? அது சிக்னேச்சர். அது கண்டக்டிங்குன்னே தனியாக படிக்கணும். அது டினிட்டியில் இருக்குது பார்த்தீங்கன்னா, டினிட்டி காலேஜில் கண்டக்டிங்கும் தனியாக படிக்கலாம், தேரி தனியாக படிக்கலாம், ப்ராக்டிக்கல் தனியாக இருக்குது, கிளாசிக்கல் கிட்டார், பியானோ. ஸோ ஒவ்வொரு செக்ஷனும் தனித்தனியாக இருக்குது பார்த்தீங்கன்னா. இப்போ வோக்கல் எல்லாமே அந்த விண்ட் எஃபெக்ட் தான், எல்லாமே காற்று தான். அது மூலியமாக தான் அந்த சிம்ஃபனி வந்து அது அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் என்னென்ன. இப்போ வெஸ்டர்ன் படித்தவங்களாம் வெஸ்டர்ன் எழுதுவாங்க, பட் அவருக்கு அது கம்போசிஷன் ஒன்று இருக்குது இல்லைங்களா, அது வந்து அவருடைய வாழ்வியலில் வந்தது. அது எல்லாருக்கும் கிடைக்காது. யாரும் அவரை மாதிரி கிராமத்தில் இருந்து பிறந்து வாழ்ந்து அந்த இயற்கை சூழலில் அவர் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் அவர் பிறந்திருந்ததுனால தான் அதையெல்லாம் உள்வாங்கி, தன் வாழ்க்கையெல்லாம் உள்வாங்கி, அதில் பல பணிகளை செய்து அதை வெற்றி கண்டு பல ஆயிரம் படங்களையும் கொடுத்து பல பாடல்களையும் கொடுத்து இன்று அந்த சிம்ஃபோனி என்ற ஒரு இடத்துக்கு வந்து இந்த உலகமே வியக்கும் அளவிற்கு இந்த சிம்ஃபனியை கொடுக்குறாரு. அந்த சிம்ஃபோனி வந்து அவருக்குள்ள இறைவன் அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த அனுகிரகம்னு தான் நம்ம சொல்லணும். இதை யாராலையும் வந்து சிந்திக்க முடியாது. ஏன்னா இப்போ தான் நம்ம பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி சிம்ஃபனி பண்ணியிருக்காங்க. இப்போ மொசார்ட், பீத்தோவன் பற்றி அவர் சொன்னார். நான் சொல்லி தானே உங்களுக்கெல்லாம் தெரியும் சொல்லியிருக்காரு. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ நாங்களும் மியூசிக் படித்ததெல்லாம் எனக்கு சின்ன வயசுலேருந்து சிம்ஃபனி மேலே ஆசை. ஆக்சுவலி நான் ஒரு 6 மாதம் 1 வருடங்களுக்கு முன்னாகவே ஒரு ஆசை இருந்தது, சிம்ஃபனி மாதிரி ஒன்று பண்ணலாம், ஆர்கஸ்ட்ரேஷன். டாக்டர் அம்பேத்கர் ராயல் சிம்ஃபனின்னு கூட நான் ஒன்று ஆரம்பிச்செல்லாம் செஞ்சேன். அதுக்கான ஃபுல்லாக ரிஜிஸ்டர்லாம் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஐயா அப்படி ஒரு மியூசிக் சிம்ஃபனி பண்ணுறான்னு கேள்விப்பட்டோன்னே அதை வந்து நான் மறந்துட்டேன். ஏன்னா ஐயா மியூசிக் சிம்ஃபனி பண்ணுறார். இப்போ நாங்களாம் இன்னும் அந்தளவுக்கு மியூசிக்கில் இன்னும் படித்து வரல. நான் வந்து 40 ஆண்டு காலமாக ஒளிப்பதிவாளராக இருந்திருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 10,000 பாடலுக்கு மேலே ஒளிப்பதிவு பண்ணியிருக்கேன். கிரேட் சார். நான் எல்லா மியூசிக் டேரக்டரும் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதாவது வந்து எம்எஸ்வி ஐயாவிலேருந்து, விஸ்வநாத ராமூர்த்தி ஐயாவில் இருந்துட்டு, குன்னக்குடி ஐயாவுங்க, வி குமார் ஐயாவுங்க, இப்படி தொடர்ந்து வைத்தி சார் வந்து இசையோடையே நீங்கள் வாழ்ந்திருக்கீங்க போல இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் நான் ஒரு 25 ஆண்டு காலம் 30 ஆண்டு காலம் உறக்கமே இல்லாத ஒரு வாழ்க்கை. அதுக்கடுத்து இப்போ தான் கொஞ்சம் உறங்கி பார்க்குறேன். நான் சொந்தமாக ஒளிப்பதிவு கூடம் போட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இளையராஜா அவர்களே வந்து இந்த சிம்பனி புரிஞ்சுக்கிறதுக்கு கூட நமக்கு வந்து ஒரு ஞானம் வேணுன்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. ஆனால் அவரே இன்னொரு விஷயமும் ஷேர் பண்ணியிருக்காரு. அது என்ன அப்படின்னா, 1980களில் வந்த பாட்டுகள், அது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மடை தீர்ந்து அந்த சாங்கு, அப்புறம் வந்து நினைவோ ஒரு பறவை அந்த சாங்கு, அப்புறம் வந்து ஓ பிரியா பிரியா அப்படின்ற, அப்புறம் சுந்தரி கண்ணால், அந்த சாங் எல்லாமே வந்து சிம்பனியை தழுவி நான் பண்ணியிருக்கேன் அப்படின்றது அந்த காலகட்டத்திலேயே ஒரு சிம்பனி தழுவி கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்களே சார். கண்டிப்பாங்க. ஏன்னா அப்போ வந்துட்டு பெரிய அரேஞ்சர்ஸ்லாம் இருந்தாங்க. சொல்லப்போனால் ஃபிலிப்ஸ் அங்கிள் கிட்டாரிஸ்ட், அவர் வந்து ஒரு பெரிய அரேஞ்சர், கண்டக்டர். நம்ம தினா கூட கண்டக்ட் பண்ணுவார். அவர் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய கிறிஸ்டியன் மியூசிஷியன்ஸ். ஸோ
அவங்களுக்கு இந்த ஹார்மோனினா அதுதான் சிம்பனியுடைய பேஸ். அந்த ஹார்மோனி வந்து எல்லா கிறிஸ்டின் சர்ச்சஸ்லையுமே பார்த்தீங்கன்னா அந்த வெஸ்டர்ன் கொயர் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இன்றைக்கும் ஒரு பியானோ இருக்கும், ஒரு பேஸ் கிட்டார் இருக்கும், ஒரு கிட்டாரிஸ்ட் கண்டிப்பாக 3 பேர் இருப்பாங்க. அதுக்கு மேலே வாய்ஸஸில் வந்து ஒவ்வொரு பார்ட்டுக்கும் ஒரு வாய்ஸ், செகண்ட் பார்ட், தேர்ட் பார்ட், ஃபோர்த் பார்ட் அப்படின்னு வந்துட்டு அந்த இது இருக்கும். அங்கே நீங்கள் கேட்கும்போது அந்த சிம்பனியுடைய ஒரு பேஸை நீங்கள் கேட்கலாம். ஸோ நிறைய கிறிஸ்டியன் மியூசிஷியன் இருந்தாங்க. இப்போ எம்எஸ்சி சார் ஐயாட்டையே வந்து அந்த கிறிஸ்டியன் மியூசிஷியன்ஸ் தான் அவங்களுக்கு வந்துட்டு அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணாது. ஐயா வந்து கம்போஸ் பண்ணுவாங்க, அரேஞ்ச்மெண்ட்ஸ்ன்றது வந்துட்டு அந்த மியூசிஷியன்ஸ் அது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு கம்போசிங்கே வராது. ஓகே, ஒரு பாட்டை கம்போஸ் பண்ணுறது பெரிய விஷயம். அதுதான் இசைஞானி. ஏன்னா அதுக்கு வாழ்ந்திருந்தால் தான் முடியும். பார்த்தீங்கன்னா திரைப்படத்தில் இன்னைக்கு பாடல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி பார்த்தீங்கன்னா. ஆனால் அவங்க கட்டத்தில் பண்ணது தான் பாடல். இன்றைக்கி இசை பண்ணுறதுன்றது சினிமாவில் என்னையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிள். அதுக்கான எல்லா இசைக்கருவிகளும் வந்து விட்டன, அதுக்கான எல்லாமே செஞ்சு வச்சுட்டாங்க, டெக்னிக்கலாக போயிடுச்சு. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் சில பாட்டுகள் வந்து நம்மளும் அந்த பாட்டு அந்த சீசன் பாட்டு மாதிரி சார். இந்த சீசனில் இந்த பாட்டு கேட்குறோமா அவ்வளோதான், அடுத்த சீசனில் வேறு ஏதாவது ஒரு நல்ல பாட்டு வந்து அப்படியே போயிடும். ஆனால் என்றைக்குமே காலத்தால் அழியாதது அப்படின்னு சொல்கிறது தான் இசைஞானி அவர்களோட பாட்டு. இந்த ஜென்ரேஷன் வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அவர் எத்தனை ஜென்ரேஷனாக வந்து இங்கே வந்து அவர் ஒரு சிம்மாசனம் போட்டு உட்காந்துட்ருக்காரு அப்படின்னு சொன்னால் நம்ம அதை கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணி தானே சார் ஆகணும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் நாங்கள் கேள்விப்பட்டோம் சார், ஆசியாவில் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இந்த சிம்பனி பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் இவர் தான் நம்பர் 1, இவர் தான் ஃபஸ்ட்டு ஒரு சிம்பனி கிரியேட் பண்ணுறதா. 35 நாளில் ஒரு சிம்பனி எழுதியிருக்கிறது. அதை பார்த்துட்டு ஒரு மேற்கிந்திய வந்து ஒருத்தர் கேட்டுட்டு என்னால் இதை நம்பவே முடியல, எப்படிங்க 35 நாளில் இவர் எழுதினார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டதாக சொல்கிறாங்களே சார். அவருடைய டெடிகேஷன் ஐயா வந்து அதான் நான் சொல்கிறேனே, அவர் வந்து பாருங்கள் 82 வயது ஆயிடுச்சு. வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60 ஆண்டு காலம் அவருடைய வாழ்க்கையினுடைய ஒரு 15 வயசில் அவர் ஆரம்பிச்சிருந்தா கூட இன்றைக்கி நம்ம கணக்கு போட்டுவோம் 25 வருஷம் ஆகிடுது. அவர் எவ்வளோ பாடல்கள் அந்த சினிமா துறையில், எவ்வளோ கண்ணீர், நம்ம எவ்வளோ படம் பார்த்துருக்குறோம், முதல் மரியாதை, அதெல்லாம் வாழ வச்சுருப்பார். எவ்வளோ பேர் நடிகர்கள்லாம் பிறந்தாங்க, ஆனால் அந்த நடிகர்களுக்கு கூட கடைசியாக வாழ வச்சது இசைஞானி தான். இன்றைக்கி இந்த ஜென்ரேஷன் பார்க்குறதுக்கு அந்த நடிகர்கள்லாம் இப்படியான அந்த படம் பார்க்குறதுக்கு வந்து வாழ வைத்து கொண்டிருப்பவர் வந்து இன்றைக்கி இசைஞானி தான். உணர்வு பூர்வமாக. ஏன்னா அந்த இசையை வச்சு தான் அந்த படத்தையே அந்த கேரக்டரையே பார்க்க முடியுது வந்துட்டு. இல்லைன்னா பார்க்க முடியாது, எல்லாம் பழைய படம்னு போயிடுவாங்க. இன்றைக்கும் ஒரு முதல் மரியாதை போட்டால் உடனே அடுத்த நிமிஷம் நம்ம ரோட்டில் போகும்போதே அந்த மியூசிக் கேட்டாலே ஆகுதுன்னு. அன்றைக்கி பாருங்கள், ஒரு கரகாட்டக்காரன் அந்த படம் சொல்லுவோம், 360 நாள் ஓடின படம்னு சொல்கிறாங்க அவங்க. அது வந்துட்டு இன்றைக்கி 3 நாளில் இசையும் முடிஞ்சு போயிடுது, நடிகருடைய இதுவும் முடிஞ்சு போயிடுது. அந்த படத்தில் இயக்குனர் யாராக இருந்தாலும் அந்த 3 நாள் தான், ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே, வெள்ளி, சனி, ஞாயிறில் அவங்க அந்த கதையை முடிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க. அவருதெல்லாம் பாருங்கள் இன்றைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா. ஏன்னா சினிமா இசை ஏன் நான் வந்து ரொம்ப ஈஸின்னு சொல்கிறேன்னா, இன்றைக்கி நான் வந்து சமூக பாடல்கள் அதிகமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது வரைக்கும் ஒரு 500-600 டியூன்ஸ் நான் பண்ணியிருப்பேன் இது வரைக்கும். சமூகத்துக்கான புரட்சிகரமான பாடல்கள். எல்லா அரசியல் தலைவர்களுமே என்னை வந்து தேடி வந்து என்னை பாட்டு பாடுன்னு சொல்லுவாங்க. நான் யார்ட்டையும் போய் கேட்பதில்லை. தேடி வரும்போது எனக்கு வருவாங்க. நிறைய இசைக்கலைஞர், சிறு வயது பிள்ளைகள்லாம் வருவாங்க. அவங்களாம் ஒரு மியூசிக் டைரக்டர் நானே ஆக்கி விடுவேன். எல்லாமே அவங்களுக்கு தேவையானது எல்லாமே. இப்போ கூட லேட்டஸ்ட்டாக ஒரு சாங், என்னுடைய ஹிட்டு ஒரு சாங் பார்த்தீங்கன்னா, ஹிந்தி தெரியாது போடா, அந்த சாங்கு கூட ட்ரெண்டில் இருக்குது. அந்த பாட்டு நான் தான் வந்து அந்த தம்பிக்கு எல்லாமே நான் தான் ஆர்கெஸ்ட்ரா அரேஞ்ச் பண்ணி கொடுத்தேன். கலைஞருடைய இறப்புக்கு நான் தான் பண்ணப்பட்டேன். காவிய தலைவன் கலைஞர் நீயே, அந்த பாடல் நான் தான் பண்ணேன். 6 மணி நேரத்தில் அந்த பாட்டை எழுதி இசையமைச்சு சத்யான்றவங்க பாடி அதை கொடுத்து சன் தொலைக்காட்சியில் அவருக்கு கடைசி இறுதி பாடல் என்னுடைய பாடல் தான் வந்தது. உலகமே அழுதது. இன்னும் அந்த பாடலை பற்றி அந்த கட்சிக்காரன் கூட இது வரைக்கும் இன்னும் பேசலை என்கிட்ட. ஆனால் எல்லோரும் அந்த பாட்டு எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி சமூகத்துக்கான தேவையான விஷயங்கள் நான் நிறைய செஞ்சுருக்கேன். எழுச்சி தமிழர் அண்ணனோட அவருடைய பாடல்கள் கிட்டத்தட்ட 500 பாடல்கள் இருக்கும். அந்த அளவுக்கு நான் வந்து அவருக்கு ஒளிப்பதிவும் பண்ணியிருக்கேன், சில பாட்டு இசையமைச்சும் செஞ்சுருக்கேன். எல்லா அரசியல்வாதிகளும் இன்றைக்கி இப்போ ராகுல்ஜிக்கு லேட்டஸ்ட்டாக ஒரு பாட்டு பண்ணியிருந்தேன். அண்ணன் செல்வபிரதை அவர்கள் அந்த பிறகு கொடுத்தாங்க. அந்த பாடலை ஹிந்திலையும் பண்ணியிருக்கேன், தமிழ்லேயும் பண்ணியிருக்கேன். அந்த பாட்டும் அவருக்கு ஒரு பெரிய ஹிட் ஆச்சு அந்த பாட்டெலாம்.
அப்புறம் இன்னும் நான் ஒளிப்பதிவு பண்ண ஹிட் சாங் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை ஜோதி வடிவான அண்ணாமலை. சிவாய நமக ஓஹோ சிவாய நமக அண்ணாமலையே, அந்த பாடலை நான் தான் பதிவு செய்தவன். அதை ஒரு கிறிஸ்தவர்கள் தான் அது ஆர்கெஸ்ட்ரா, தாஸ் ஜானியல், அவங்க ஒரு பெரிய மியூசிஷியன். வெஸ்டர்ன்னா சொல்லவே தேவையில்லை. அது ரகுமான் சார்லேருந்து ஹாரிஜெயராஜ் சார்லேருந்து எல்லாருக்குமே தெரியும். தாசங்கள்லாம் அவ்வளோ பெரிய மியூசிஷியன். ஜாம்பவன், அவர் எல் வைத்தி சார், அவங்கெல்லாம் ஒரு பெரிய ஜாம்பவன். அந்த ஜாம்பவனுங்களுக்கெல்லாம் சில நான் வாய்ப்புகள் வரும்போது சில ஃபாதர்ஸ் ரெக்கார்டிங் கேட்டாங்கன்னா உடனே இவரை வச்சுக்கலாம் ஃபாதர், இவரை வச்சுக்கலான்னு சொல்வேன். சரி பண்ணு அப்படின்னு. எனக்கு இந்த நாலேஜ் எங்கே இருந்ததுன்னா ஜெய்ஸ்ரீ பிக்சர்ஸ், என் குருநாதர் ரமணன் சார். ஸோ அங்கே நான் இருந்ததுனால இந்த ஜாம்பவனுங்களும் அங்கே வரும்போது ராஜா சார் கிட்ட, அப்போ நான் ஏதாவது ஒரு ரெக்கார்டிங்னா பெரிய ஆளுங்களை கூப்பிட்டு, ஆமாம் பாலு சார் கூப்பிட்டா பாலு சார் வருவார், ஜெயச்சந்திரன் சார் கேட்டால் அவர் வருவார். யார் வேணாலும் இந்த தாஸ் சாருக்கு அவருடைய முனை பாடும் பொழுதெல்லாம் பால்ராஜ் இசையில் அதை ஒளிப்பதிவு பண்ணது நான் தான். நிறைய பாட்டு அவருக்கு ஐயப்பன் கேசட்டு நான் பண்ண பாட்டு நிறைய பாட்டு டிவோஷனல் ஹிட்டு, சிவனுக்கு பண்ண நிறைய பாட்டு ஹிட்டு. இப்படி தான் நான் என்னையை நான் வளர்ந்து வந்த பாதை. ஆனால் இசைஞானி இல்லைன்னா நாங்கள் இந்த ஃபீல்டுக்கு நம்ம வந்திருக்க முடியாது. அவருடைய வறுமை கோட்டை தெரிஞ்சு கொண்டு தான் சரி நம்மளும் வந்துடலாம், அவர் ரொம்ப ஏழையாருந்து வந்தவர் தானே, நம்ம மியூசிக் படிக்கலாம். இல்லைன்னா எனக்கு அந்த வயசுலேயே நானாக தான் இப்படி சுயமாக தான் நான் மியூசிக் படிச்சுக்கிட்டேன். எனக்கு என் ஃபேமிலியில் யாரும் இல்லை, நானே போனேன், நானே மியூசிக் படித்தேன், நானே ட்ரெயின் பண்ணேன், அதில் நானே ஒரு ஒளிப்பதிவாளரானேன். அப்புறம் ஒரு 8 ஆண்டு காலம் நான் அங்கே இருந்தேன் ஜெய்ஸ்ரீ பிக்சர்ஸில். அப்புறம் 90களில் ரேடியோ வெரித்தாஸ் வானொலிக்கு ஒளிப்பதிவாளராக நான் வந்தேன், சாந்தோம் கலைத்தொடர் மையத்தில். அங்கே அருட்தந்தை கிருபாகரன், ஃபாதர் பெனிடிக்ட், அவங்க இருவரும் இருந்தாங்க. இப்போ நான் சாந்தோம் சர்ச்சில் கிட்டார் வாசிப்பேன் காலையிலம்மா. ஸோ தேங்க்ஸ் அலாட் சார். ஏன்னா உங்களை மாதிரியே ஒரு பர்சன்ஸை இன்டர்வியூ எடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.